புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஓட்டு போடுற நாள் இன்றைய தினம். ஒவ்வொருவரும் நமது ஜனநாயக கடமையை ஆற்றும் நாள். ஆனால் இந்த ஜனநாயக கடமையை யாருக்காக, யார் நம்மை அடுத்த 5 ஆண்டுகள் ஆள வேண்டும் என்று யோசித்து வாக்கு போடும் நாள். அம்மா விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கம்மா. சாக்லேட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் அடம் பிடிக்கிற மாதிரி எனக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அடம் பிடிச்சி ஓட்டு போய் போடுங்கன்ட்டு கணத்துல போய் உலகத்துக்கு ஐடியா கொடுத்தார் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் விழாம நியாயமாக அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை இப்போ இருக்கிற வளர்ச்சி பாதையிலிருந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு யாரு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று சிந்தித்து வாக்களிக்கும் நாள். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைப்பதை காட்டிலும் சொல்வதை காட்டிலும் யாருக்கு ஓட்டு போடவே கூடாதுன்றத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு யாராவது தப்பி தவறி நினைத்து கொண்டிருப்பவர்கள் இருந்தால் இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு விஜய்க்கு ஏன் ஓட்டே போடக்கூடாதுன்றத முடிவு பண்ணிக்கங்க. தப்பே கிடையாது. அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக, இந்த காணொலி ஓடுகின்ற நேரம் கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் சற்று பொறுமையுடன் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். அது எப்படிப்பா கரூர்ல எம்எல்ஏ ஏன் பழி போட்டீங்களா? கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? கரெக்ட். அதுக்கு அடுத்து சொன்னாரு, அடிமை ஏன் கரூர்ல நிக்கல, ஏன் கோவையில நிக்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு. சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார், அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? தப்பே கிடையாது. அடுத்தவங்களை பார்த்து ஏன் இங்க நிக்கல, அங்க போய் நிக்கிறீங்கன்ட்டு. அப்ப நீங்க நில்லுங்க. ஏன்னா கரூர்ல சதி நடந்திருக்கு, அந்த சதியை நான் ஜெயிச்சு கண்டுபிடிச்சு பாதிக்கப்பட்ட என் கூட்டத்துக்கு நியாயம் வாங்கி தரேன்னு சொல்லி கரூர்ல நீங்க நின்று ஜெயிச்சு உங்க கூட்டத்துக்கு நியாயம் வாங்கி கொடுங்க. நீங்க ஏன் கரூர்ல பாதிக்கப்பட்ட உங்க கூட்டத்துக்கு நியாயம் வாங்கி கொடுப்பதற்கு, கரூர்ல நிற்பதற்கு பதிலாக எங்கேயோ பெரம்பூர்லயும் சம்பந்தமே இல்லாம திருச்சி கிழக்குல போய் நிக்கிறீங்க? ஏன்னா கரூர்ல தானே உங்களுக்கு அப்பேற்பட்ட சம்பவம் நடந்தது. சாரி, திமுக நடத்தியது என்று இன்றைக்கும் ஊரை ஏமாத்தினுக்கிறீங்க. சோ திமுக தான் இதை செய்தது என்று நிரூபிக்கிறதுக்காகவாது கரூர்ல நீங்களே வேட்பாளராக நின்று ஜெயிச்சு நியாயம் வாங்கி கொடுங்க. மற்றவர்களை பார்த்து, மற்ற கட்சியை பார்த்து கரூர்ல நீங்க நிக்காம அங்க ஏன் போய் நிக்கிறீங்கன்னு மற்றவர்களை பார்த்து கேட்பதற்கு பதிலாக கண்ணாடி பார்த்து நீங்களே கேட்டுக்காங்கப்பா. நீங்க ஏன் கரூர்ல நிக்காம பெரம்பூர்லயும் திருச்சிகளில் நிக்கிறீங்க? 2வது, அது எப்படி உலக மகா உத்தமனை போல வேஷம் போடுறீங்களே? நாமக்கல்லில் எனக்காக வெயிட் பண்ணுகிற மக்கள் அம்போன்னு விட்டு வர சொல்றீங்களான்ட்டு. இந்த அம்போ என்கின்ற அந்த வார்த்தையோட எதிரொலிதான் இந்த காணொலி. கரூர்ல விஜய் பேசுவதற்காக வேன்ல ஏறின அந்த நொடியில் இருந்து அவர் பேசி முடிச்சு கீழே இறங்குற அந்த 20 நிமிடங்கள், இதற்கு முன்பாக கரூர் சம்பவம் சம்பந்தப்பட்ட காணொலிகள் பல வீடியோக்கள் நம்ம பதிவு செய்திருந்தாலும் இந்த வீடியோவை நம்ம டைம் லாப்ஸ் மோட்ல பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு கரூர்ல அந்த இடத்தில் உண்மையில் என்ன சம்பவம் நடந்தது விஜய் கண்களுக்கு முன்பாக என்கின்ற ஒரு வீடியோவை முழுமையாக டீகோடிங் செய்து டைம் ஸ்டாம்போட முழு வீடியோ நம்ம பார்க்க போறோம். அம்போன்னு விட்டுட்டு போ சொல்றீங்களான்னு கேட்டார் இல்லைங்களா? அந்த அம்போன்ற வார்த்தைக்கு பின்னாடி விஜய் ஒளிந்து கொண்ட அந்த வீடியோ. மறுபடியும் சொல்றோம், நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாம தயவு செய்து இந்த காணொலியை முழுமையாக பொறுமையோடு பார்க்க வேண்டுகிறோம். ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது நல்லா கேக்குதா? ஏன்னா காலையில நான் பேசும்போது நான் பேசுறதே ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் தான் எனக்கே கேட்டுச்சு. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? இல்ல காலையில நான் பேசும்போது நான் பேசுறதே எனக்கே ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் கேட்டுட்டு இருந்தது. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்.
ஓகே. முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. So once again, thank you so much. கரூர் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊர். அது மட்டும் இல்ல, இங்க ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி கரூரை பத்தி பெருமையா சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப ஃபேமஸா சொல்லிக்குது. அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்னு உங்களுக்கு தான் தெரியுமே. சரி, அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம். இப்ப நம்ம கரூர் மாவட்டத்துல இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல, அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு சின்ன லிஸ்ட் தான். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும். வாக்குறுதி நம்பர் 81. பேரீச்சை மறத்த விடுங்க. அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா? துபாய் குறுக்கு சந்து கதை தான். போறீங்களா? அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு. கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி நம்பர் 448. ஆட்சியே முடிய போகுது. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு. என்னன்னு? ஏர்போர்ட் கட்டணும். ஐயா அமைச்சர், இதுதான் உங்க டக்கா? கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன். போயிடுங்க. நம்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. நம்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க. போயிடுங்க. சூப்பர். என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது? என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா. தண்ணி பாட்டில் கொடு. தண்ணி பாட்டில்.
ஜெகதீஷ், இங்க உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. என்ன சொல்றான் அவன்? क्राउड वॉश हो गया सर, 5 मिनट थोड़ा स्पीच होल्ड करिए। माइक चेक माइक चेक माइक चेक माइक चेक வருதா? எப்படி போறது To evacuate, you know, like something. உதயா தண்ணி பாட்டில், வாட்டர் பைப். மைக் செக் மைக் செக் கேட்கலப்பா. என்னப்பா? ஆ? கமிங் கமிங் கமிங். ஆம்புலன்ஸ் வருது வருது வருது. ஒரு ஆதரவு ஆதரவு. பேசலாமா? டாக்டர் பிரபு பக்கத்துல வாங்க. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் மைக் ஆன் பண்ணுங்க. பேசுறேன். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணவா பேசுறது? நான் வந்து அந்த ஏர்போர்ட் கட்டுறதை பத்தி சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து இங்க கட்டின அந்த ஜவுளி தொழிலெல்லாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகுன்றது உண்மையான விஷயம்தான். பட் அட் த சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களா பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம். இந்த மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி. மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக்கிட்டது மட்டும் இல்லாம சட்டவிரோத கல் குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? சிஎம் சார்.
11 மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா 11:05க்கு மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓப்பனா சொன்னவங்க தானே உங்க ஆளுங்க. 2026ல மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர்ற பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா? கிடைக்கும், கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டின் 3வது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி. அதோட பரப்பு 1000 ஏக்கருக்கு மேல. அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும். விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆனா பல வருஷமா அது சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க. நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும். உங்க முகத்தில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும். ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது. இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு. இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம். இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல, இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகைன். அப்ப நம்ம ambulance. கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் வழி விட்டுருங்க. Ask them to move, give the passage to ambulance. Here there is a lot of people down. They have to take them to ambulance. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஓகே. பேசலாமா? கண்டினியூ பண்ணலாமா? இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும்? கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல. எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாரும் உங்களுக்கு சொல்லிதான் தெரியுமா? என்ன ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சனதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா? இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ, எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் கேட்டாரு? ஐயா ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும் அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிஞ்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா?
இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24x7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, இங்க ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீஸ் சார், மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும் அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம் தான், ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் 100% வரும். தேங்க்யூ நண்பா, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா, நீங்களே நம்ம தோழர்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா, தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா போலீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். தேங்க்யூ தான், தேங்க்யூ, see you all, தேங்க்யூ. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இதுதான் நடந்ததுன்னு சினிமாலாம் பிளாஷ்பேக் சொல்லி முடிக்கிற மாதிரி உண்மையில் கரூர்ல இதுதான் நடந்தது. நாமக்கல்லுல வெயிட் பண்ணி நிற்கிற மக்கள் எல்லாம் அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களான்னு கேட்கிற இந்த உத்தமவாதி 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த வேன்ல அந்த ஆட்டம் ஆடிந்தீங்க இல்லைங்களா? தண்ணி பாட்டில தூக்கி போட்டுட்டு அங்க கீழே ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரிந்த பிறகும் கூட நமக்கு கொடுத்த டார்கெட்டை முடிக்காம 10 ரூபாய் பாலாஜி பாட்டை பாடாம இறங்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கையோடு ஆடிந்தீங்க இல்லைங்களா? அந்த ஆட்டத்தை நிறுத்தி விட்டு கீழே என்னப்பா ஏதோ பிரச்சனை நடக்குதே, தண்ணிலாம் யாருக்கும் ஏற்பாடு பண்ணலையா, மூச்சு திணறாங்களே, தண்ணி பாட்டில் கேட்கறாங்களே, தூக்கி வீசி நம்ம பாட்டுக்கு பேச்சை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டுக்கிறோமே, தப்பாச்சே, கூட்டத்தை நிறுத்துங்க, பேசத்தை கட் பண்ணுங்க, முதல்ல மைக் ஆஃப் பண்ணுங்க, என்னன்னு கேளுங்க, கீழே வேனை விட்டு இறங்குங்க, கூட்டத்தை கலைங்கன்ட்டு இறங்கி வந்து அங்க ஏதாவது பண்ணிருக்க வேண்டியதானே? உங்க பிரச்சார வண்டியிலேயே மூச்சு திணறி உசுருக்காக போராடினுக்கிறவங்க உசுரை காப்பாத்துறதுக்கு 20-30 பேரை தூக்கி போட்டு ஏத்தின ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமே. அம்போன்னு என்ன நாமக்கல்லுல வெயிட் பண்ணுகிற கூட்டத்தை விட்டுட்டு வர சொல்றீங்களான்னு கேட்கிற இந்த உத்தமவாதி அந்த வேலையை ஏன் அன்னைக்கு செய்யல? வேனுக்கு மேல ஏறிட்டு 20 நிமிஷம் ஆடிய அந்த ஆட்டத்தை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்து விட்டு கீழே இறங்கி வந்து என்னன்னு பார்த்து ஏன் அந்த கூட்டத்துல பாதிக்கப்பட்ட உங்க ரசிகர் கூட்டத்தை காப்பாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காம வேனுக்கு மேல 20 நிமிடங்களுக்கு மேலாக ஆடின்னு இருந்தீங்க அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லுங்க. யாரு கொடுத்த டார்கெட்டை முடிக்காம கீழே இறங்கி வர முடியாது, எனக்கு அவ்வளவு அழுத்தம் இருக்கு, நான் கொடுத்த டார்கெட் அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத வாந்தி எட்டு தான் என்னால வர முடியும்ட்டு அவ்வளவு அக்கிரம அநியாயம் கீழே நடந்து கொண்டிருக்கும் போதும், உசுருக்கு போராடிட்டு இருக்கும் போதும் உசுரா மதிக்காம ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத அப்படியே வாந்தி எடுக்க சொன்னது யாருன்ட்டு சொல்லுங்க. அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு அங்கு அவ்வளவு கோர கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம வேனுக்கு மேல 20 நிமிடங்களுக்கு மேலாக கொடுத்த டார்கெட்டை அப்படியே முடிக்காம இறங்க மாட்டேன்னு சொல்ற இவரு ஹீரோ. இவ்வளவு கோர கொடூரங்களை வேமா சூசோ இல்லாம அரங்கேற்றி விட்டு ஓடி ஒளிந்த இவரு ஹீரோவா? இவருக்கு தான் பாருங்க ஓட்டு போடணுமா, குழந்தைங்க எல்லாம் அடம் பிடிக்கிறாங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு விஜய் மாமாக்கு ஓட்டு போடணுமா? இவர் கூட்டிய கூட்டத்தில் நடந்த கோர கொடூரங்களை பார்ப்பதற்காக நேர்ல கரெக்டான டைமுக்கு ஓடி வந்தவங்க வில்லனுங்களாம். இருக்கிற எல்லா கட்சியும் தீய சக்திகள், இந்த உத்தமவாதி கட்சி தூய சக்தி கட்சி. உண்மையில் பாருங்க, விஜய் என்கின்ற ஒரு சாத்தான் சக்தி தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அழிவு சக்தி. அவர் எப்பேற்பட்ட அழிவு சக்தி என்பதை கரூர்லயே காட்டியிருந்தாரு. நம்மை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில பாருங்க, ஒட்டுமொத்தமா எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போவதற்கு பெயர் மீட்பர்னு சொன்னா இது எந்த வகையான மீட்பர் அப்படின்ற ஒரு இடத்துல வரணும்னு எங்களுக்கு தெரியல. இந்த அழிவு சக்தி தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று அடம் பிடிச்சிருக்குது. சோ ஓட்டு யாருக்கு போட வேண்டும் என்று சிந்திப்பதை காட்டிலும் ஓட்டு யாருக்கு போடக்கூடாது என்கின்ற முடிவையே எடுக்க வேண்டிய நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்தும் இந்த அழிவு சக்தியை குறித்தும், இந்த அழிவு சக்தி ஒருவேளை பாருங்க தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்தா இந்த தமிழ்நாடு என்ன கீதி ஆகுன்றதை குறித்தும் நீங்களும் உங்க கருத்துல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. ஓட்டு தவறாமல் எல்லாரும் பதிவு செய்து ஜனநாயக கடமை ஆற்றுவோம் என்று கூறிக்கொண்டு
இந்த காணொலியை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி.